அமெரிக்காவில் தொழிற்சாலை உற்பத்தியை தூக்கி நிறுத்துவதாக கூறி பதவியேற்றிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். ஆனால் உண்மையில் நிலைமை வேறாக உள்ளது. செப்டம்பர் மாத நிலவரப்படி அமெரிக்க தொழிற்சாலை உற்பத்தியானது தொடர்ச்சியாக 7 மாதங்களாக சரிவை கண்டுள்ளதாக கூறுகிறது அமெரிக்க மேலாண்மை நிறுவனத்தின் உற்பத்தி குறியீடு. இது தொழில்துறையை வலுப்படுத்தி அமெரிக்காவை தலைசிறந்த நாடாக மாற்றுவதாக தம்பட்டம் அடித்த டிரம்பின் முழக்கத்தை மங்க செய்திருக்கிறது. ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவரது கொள்கைகள் வரி விதிப்பு முதல் புலம்பெயர்ந்தவர்கள் மீதான அடக்குமுறை வரை பொருளாதார ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி மந்தமாகியிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. மந்த நிலைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்க மாகாணங்களில் 1/3 பங்கு ஏற்கனவே மந்த நிலையில் உள்ளதாக கூறும் பொருளாதார வல்லுநர்கள் அமெரிக்க பொருளாதாரம் தேக்க நிலை என்ற ஆபத்தான நிலையை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருப்பதாக எச்சரித்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மையானது 4.3% உயர்ந்திருப்பதாக தொழிலாளர் புள்ளி விவர பணியகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் உற்பத்தி வளர்ச்சி அடைந்த போதும் தவறான நம்பிக்கையால் அமெரிக்காவின் உற்பத்தி தொடர்ந்து வீழ்ச்சி நிலையிலேயே இருக்கிறது. செப்டம்பர் மாத அறிக்கையில் ISM தலைவர் சூசன் ஸ்பென்ஸ் உற்பத்தி விகிதம் மெதுவாக சரிந்து வருவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்க அரசு நிர்வாகம் முடக்கம் வேலை வாய்ப்பையும் பொருளாதார உற்பத்தி திறனையும் பாதிக்கும் என்ற கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளும் சவால்களை ஏற்படுத்துகின்றன. எனினும் உற்பத்தி துறையில் அமெரிக்கா கூடுதல் கவனம் செலுத்தி இழந்த சரிவை நிலைநிறுத்தும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கூற்றாக இருக்கிறது.